எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாதை டு பீஸ் ஜேர்னியை நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னா, எல்லாருக்குமே இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பீஸ் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனை பிரியாணியில் பீஸ் இல்லை, ஜோக் இல்லை இல்லையா, இது வாழ்க்கையில் நிம்மதி. ஸோ அந்த பீஸ் PEACE. ஸோ எனக்கும் அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. சரி, அதை தேடி ஒரு பாதைக்கு போவோம். நம்ம தலை மாதிரி ஒரு பாதைக்கு போவோம். அந்த பாதையில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் பல மனிதர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்களை நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து வியந்த சில மனிதர்கள், பல கதைகள், பல கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ஜேர்னியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முற்றிலுமே இது எல்லா கோணங்களிலும் தான் இருக்க போகுது. ஒரு உணவு கோணத்தில் இருக்கலாம், ஒரு உணர்வு கோணத்தில் இருக்கலாம், எல்லா கோணத்துலேயும் தான் இது இருக்க போகுது. ஸோ அதன் பகுதியாக இன்னைக்கு இதோட ஒரு முதல் எபிசோட். அன்பு தான் எல்லாமே. ஸோ எப்படி இதை சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சாதனைகள் செய்யலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இல்லை பணமே இல்லாமல் கூட இருக்கலாம், சாதனையே செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான ஒன்று அன்பு. பல ஜீவராசிகள் கிட்ட இன்றைக்கி அன்பு நிறைந்து இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் பல பேர்கிட்ட இன்றைக்கி வெறுப்பு தான் நிறைந்து இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மக்கள் மீது சக மனிதன் மீது ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எல்லார்கிட்டேயுமே ஒரு ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, ஒருவேளை இவன் முதுகில் குத்திடுவானோ, ஒருவேளை கெட்டவன் நம்ம நினச்சி வச்சுருக்கோம், ஆனால் இவன் நல்லவனாக இருந்தால் நம்ம ஏமாற்றிட்டோமோ, இவனை நம்ம தப்பாக நினச்சி வச்சுருக்கோமோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எமோஷ்னலி பார்க்க போக நான் ஒரு சில மாதங்களாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அவன் நல்லவனாக இருக்கட்டும், இல்லை கெட்டவனாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டுமே, நமக்கு என்ன, நம்மக்கிட்ட எப்படி பழகிறான், நம்மக்கிட்ட கெட்டவனாக பழகிறானா, ஏன் அதற்கான காரணம், அந்த அடிப்படை காரணம் ஒன்று இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஏன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ எப்படின்னா, ஒருத்தவன்கிட்ட நான் அமௌண்ட் கேட்குறேன், அவன்கிட்ட இருக்குது ஆனால் தர முடியல. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் தரலன்றதுக்காக அவன் கெட்டவன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், ரொம்ப மோசமான மனுஷன், இருக்கிறவங்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக பேக்ரவுண்டில் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு விழுகிற ஒரு இப்போ தலையாக பூவானா நம்மளுக்கு தலை மட்டும் தான் தெரியும். அந்த சைடு இருக்க பூவோ என்னன்னோ நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைடில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் பல சிக்கல்கள், பல சச்சரவுகள் எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாம். ஸோ எவ்ரி காயின் இஸ் டூ சைட்ஸ், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது அவனோட சைட்லேருந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவை பார்க்கும்போது தான் ஒரு விஷயங்கள் நமக்கு புரியும். இந்த என்னோடய மலேசியன் சீரியஸில் ஒரு ஃபேவரட்டான சீரியஸ் நாம் சீசன் 1 எனக்கு தெரிஞ்சு என்னோடய ரொம்ப ஃபேவரட். அதில் பல விஷயங்கள் நடக்கும். அதில் சூரியவேலனோட பொண்ணு இந்த இவங்க இருக்காங்களே ஒன் மியூசிக் பேண்டை சந்திக்கிறதுக்காக ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க லெட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ டெத் பெட்டில் இருக்காங்க, இவங்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்ம பொண்ணு ஆசையை நிறைவேற்ற முடியாததுக்கான இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் இறந்துருவா, ஸோ ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொண்ணு சொல்லி இறக்கும்போது அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளே தங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒன் மியூசிக் பேண்டில் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு இவன் திட்டம் போட்டுட்ருப்பான். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி கிளைமேக்ஸ் இது தான் போகும். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் அந்த சமயத்தில் அந்த ஒன் மியூசிக் பேண்ட்குள்ளே அவ்வளோ சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கும். ஸோ எவ்ரி காயின் இஸ் டூ சைட்ஸ். உனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தவனை இந்த விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை அவன் பண்ணலை அப்படின்றதுனால அவன் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதுதான் எனக்கு ஒரு புரிதல். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் யார்கிட்டையுமே இந்த தராசு வச்சுக்கிட்டு இவன் நல்லவன் இந்த இடத்துல வச்சிரு, இவன் கெட்டவன் இந்த இடத்துல வச்சிரு, நான் அப்படி வைக்கிறதே இல்லை. நீ நல்லவனாரு கெட்டவனாரு, என்கிட்ட இப்படி வேணால் பழகு, வெறுப்பை காமிக்கணும் தோணுதா வெறுப்பை காமி, அன்பை காமிக்கணும் தோணுதா அன்பை காமி, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு சக மனிதன், எனக்கு எல்லா எமோஷன்ஸையும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வாழ்க்கையில் நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரே இதுக்காக தான் வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் இதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு நிம்மதி தான் வேணும் அப்படின்ற ஒரு ரூட்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடோட எண்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ என்றைக்குமே
ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குது, நம்ம ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பாதை டு பீஸ் விக்ரம். தேங்க்யூ.